உடல் ஊடம்தான். ஆனால் மிகப்பெரிய ஒரு அருள் இவரிடத்தில் இருக்கிறது. சிறுநீர் கழிக்கின்ற நேரம் எந்த துன்பமும் இல்லாமல் இலகுவாக சிறுநீர் கழிக்கின்றார். இது இறை அருள் என்பது சிறுநீர் கழிக்கின்ற நேரத்திலே பொதுவாக துடிக்கின்றவர்களுக்குத்தானே தெரியும். அதனால் தானே அன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலஜல உபாதைகள் சிறுநீர் கழித்த பின்பும் உள்ளத்தால் வல்லவனை அல்ஹம்துலில்லாஹில்லதி அதுஹப அன்னியல் அதா வ ஆஃபானி என துதித்தார்கள். இந்த மலஜல உபாதையை என் மேனியில் இருந்து சிரமமின்றி இலகுவாக வெளியாக்கிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்றார். அன்பர்களே, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்திலே ரசூலுல்லாஹ்வின் குணங்கள் பற்றி கேட்கப்பட்டது. இறை தூதரின் குணங்கள் பற்றி கேட்கப்பட்டது. ஆயிஷா நாயகி சொன்னார்கள், ரசூலுல்லாஹ்வின் குணமே குர்ஆன் தான். குலுகுஹு குலுகுல் குர்ஆன். குர்ஆன் தான் ரசூலுல்லாஹ்வுடைய குணம். குர்ஆனில் எவை இருந்ததோ அத்தனையும் ரசூலுல்லாஹ்விடத்திலே இருந்தது. அவர்களின் வாழ்வில் புதுமைகள் ஏதாவது உண்டா என்று கேட்டபோது இறை தூதரின் நிகழ்வுகளில் எதுதான் புதுமை இல்லை, எல்லாமே புதுமைதான் என்று ஒரு காரணத்தை சொன்னார்கள். சம்பவத்தை, ஒரு நாள் எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் மடியின் மீது சயனித்திருந்தார்கள். இரவு திடீரென ஆயிஷா, என்னை விட்டுவிடுங்கள், நான் என் இறைவனை துதிக்க செல்லுகிறேன் என மஸ்ஜிதுக்குள்ளே நுழைந்தார்கள். நான் ஜன்னல் வழி இறை தூதரை எட்டி பார்த்தேன். அதிகாலை அதான் சொல்ல முஅத்தின் பிலாலும் வந்துவிட்டார். அதுவரை கால்கள் சுரக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை வணக்கத்தில் ஈடுபட்டார்கள். அவர்களுடைய கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக ஓடியதையும் பார்த்தேன். காலையானதும் யா ரசூலுல்லாஹ், தங்களின் முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னித்திருக்கின்ற போது இறை வணக்கத்தில் ஏன் இவ்வளவு சிரமத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் நாயகமே என கேட்ட போது ரசூலுல்லாஹ் சுருக்கமாக சொன்னார். அனைத்தும் அதற்குள்ளே அடங்கி வருகின்ற விடை. யா ஆயிஷா, ஆயிஷாவை, அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, நான் என்னுடைய அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள ஒருவனாக இருக்க வேண்டாமா? அப்பொழுதுதான் இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன்னஹாரி லஆயாத்தின் லிஉலில் அல்பாப் என்ற அந்த வசனங்கள் இறங்கியது. இரவு இதை கேட்டதன் பின்பு நான் என் இறையை வணங்காமல் எப்படி நிம்மதியாக தூங்க முடியும்? அல்லாஹ் தந்திருக்கின்ற அனுக்கிரகங்களுக்கு, அவனுடைய ரஹ்மத்துக்கு நான் நன்றி செய்ய வேண்டாமா ஆயிஷா என்றார். அப்படிதான் ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் என்ன அள்ளி கொடுத்து விட்டான். மலைகளை தங்கமாக்கியா கொடுத்தான். ஒரு மாத காலம் வரை அவர்கள் வீட்டிலே அடுப்பே எரியவில்லை என்றால் ரசூலுல்லாஹ் எத்தனை சிரமத்தோடு இருக்கின்றார். அப்படி இருந்தும் அல்லாஹ்வின் அருளுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என இரவை இறை வழிபாட்டிலே செலுத்தினார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களின் வழிவந்த உம்மத் நமக்கு வல்லவன் அல்லாஹ் ரமலான் மூலமாக மிகப்பெரிய அருட்கொடைகளை வழங்கியிருக்கின்றார். நாம் நல்லவர்களாக மாற வேண்டும். பிழைகளுக்காக அல்லாஹ்விடத்திலே பிழை பொறுக்க தேட வேண்டும். 2